ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்க தெலுங்கு படம். படத்தோட நேம் சங்கராந்திக்கு வஸ்துன்னா. இது ஒரு ஆக்ஷன் காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனே கூட சேரும். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தில் இந்தியா வம்சாவளியை சேர்ந்த வெளிநாட்டில் இருக்க ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் இந்தியாவுக்கு ஒரு விசிட் வர்றாரு. அப்போ அவரோட நேட்டிவான தெலுங்கானா ஸ்டேட்டுக்கு போகிறாரு. தெலுங்கானா ஸ்டேட் போய் அங்கே இருக்க சிஎம்ஐ மீட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் டெல்லிக்கு போய் பிரதமரை மீட் பண்ணுறதுக்காக கிளம்புறாரு. ஆனால் அந்த டைமில் அங்கே நடக்கிற சில விஷயங்கள்னால ஒரு நியூ பிளானாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிற மாரி பிளான் வருது. ஸோ ஃபார்ம் ஹவுஸ்க்கு அந்த பிஸ்னஸ் மேன் போகிறாரு. அவருக்கு செக்யூரிட்டிக்காக போலீஸ் ஆஃபீஸரான ஹீரோயின் மீனாட்சியும் போகிறாங்க. அங்கே போனால் ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஒரு டீம் உள்ளார வந்து அந்த பிஸ்னஸ் மேனை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிற சிஎம் கொஞ்சம் அதிர்ச்சியாகிறாரு. காரணம், இந்த விஷயம் வெளியில் வந்தால் இன்டர்நேஷ்னல் லெவலில் பிரச்சனை உருவாகும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப அந்த கிட்னாப் பண்ணவங்கள்ட்டேருந்து கால் வருது. அது என்னன்னா, அவங்க கேங்கை சேர்ந்த ஒரு கிரிமினல் ஒரு ஜெயிலில் இருக்கான், அவனை ரிலீஸ் பண்ணால் நான் இந்த பிஸ்னஸ் மேனை ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான முயற்சிகளை சிஎம் எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு யாராவது ஒரு பெஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் வேணும்னு சொல்லி சிஎம் கேட்குறாரு. அதுக்கு கமிஷனர் ஹீரோ வெங்கடேஷை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஆனால் வெங்கடேஷ் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ சிஎம் ரிசைன் பண்ணிட்டு போன வெங்கடேஷை திரும்பி டியூட்டியில் ஜாயின் பண்ண சொல்லி கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. வெங்கடேஷை கூப்பிடுறதுக்காக ஹீரோயின் மீனாட்சி கிளம்பி போகிறாங்க. காரணம், ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி லவ் பண்ணி பிரேக்கப் ஆகியிருப்பாங்க. ஸோ தான் போய் கூப்பிட்டா உடனே வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கிளம்பி போகிறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் சங்கராந்திக்கு வஸ்துன்னா. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாவே நடிச்சிருக்காங்க. எல்லாரும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா, ஒளிப்பதிவு சூப்பராகவே இருந்துச்சு. கிராண்டாக ஒரு கமர்ஷியல் தெலுங்கு ஆக்ஷன் ட்ராமாவுக்கு எந்த அளவு இருக்கணுமோ அந்த அளவு கலர்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக எடிட்டிங் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. அடுத்து மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. சாங்ஸும் கேட்குறதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. விஷுவலாகவும் சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வர சாங்ஸ் 2 சாங் வந்து தேவையில்லையோ, படத்தோட ஃப்ளோவில் அது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே சுவாரஸ்யமாகவே போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம சூப்பராகவே இருந்துச்சு. அது காரணம், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே அவங்க வச்சுருந்த காமெடி சீக்வன்சஸ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுலேயுமே காமெடி சீக்வன்சஸ் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூப்பராகவே இருந்துச்சு காமெடி சீக்வன்சஸ்லாம். வெங்கடேஷ் அவரோட பையன் ஒருத்தன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான், செம சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவான். அவன் வர சீன்ஸ் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அவன் பேசுகிற மாதிரி வர சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் அதில் அவன் பெரியவங்களெல்லாம் திட்டுற மாதிரி வரும். அது கொஞ்சம் தப்பாக இருக்கிறது தான். இருந்தாலும் படத்தோட ஃப்ளோவில் பார்க்குறப்ப அந்த சீன்ஸ் எல்லாம் சிரிப்பை வந்து அடக்க முடியல, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அங்கங்கே காமெடி எலமெண்ட்ஸ் நிறைய வச்சு போர் அடிக்காமல் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் பற்றி சொல்லணும்னா, செகண்ட் ஹாஃப்லேயும் காமெடி எலமெண்ட்ஸ் இருக்குது. காமெடி எலமெண்ட்ஸ் நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அந்த ஃபைட் சீக்வன்சஸ் வரைக்கும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போனது வாலண்டியராக திணிச்சிருந்த மாரி இருந்துச்சு. கிளைமேக்ஸு அந்த எண்டு கிட்டலாம் ஒரு மெசேஜ் எல்லாம் வந்து எங்கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் வலுக்கட்டாயமாக படத்தோட ஃப்ளோவில் திணிச்சு கொண்டு வந்திருந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தில் நெகட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டால் அப்படி கிடையாது. இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ், இந்த படத்துக்கும் லாஜிக்குக்கும் 1% கூட சம்மந்தம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த படத்தில் அள்ளி விட்டுருப்பாங்க. இந்தமாரி ஒரு சிஎம் இருப்பாரா, இந்தமாரி ஒரு ஊர் இருக்குமா, இந்தமாரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாரா, இந்தமாரி ஒரு ஒய்ஃப் இருப்பாங்களா, இந்தமாரி ஒரு லவ்வர் இருப்பானா, இந்தமாரி ஒரு பையன் இருப்பானா அப்படிங்கிற மாரி இந்த மாதிரின்னு நிறைய அந்த மாதிரி கேட்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரியாலிட்டிக்கும் இந்த படத்துக்கும் டோட்டலாக சம்மந்தமே கிடையாது. டோட்டலாக லாஜிக்கே இல்லாமல் தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஓவராலாக சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கே இல்லாட்டியும் எந்த லாங்குவேஜில் காமெடி மூவிஸ் ரிலீஸ் ஆனாலும் நான் பார்ப்பேன். தெலுங்கில் ரிலீஸ் ஆகிற காமெடி ட்ராமாஸ் நான் விரும்பி பார்ப்பேன்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ என்னோட ரிவ்யூவை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.